இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் டவுன்ல இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. பட் நேத்தோட மார்க்கெட் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு நாள் மேலே ஒரு நாள் கீழே அப்படிங்கிற அந்த மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் பிரமத்தில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்க இன்னைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சைமல்டேனியஸ் செஷன். அதாவது ஷிஃப்ட் பேசிஸில் ஜாயின் பண்ணுறவங்க மார்னிங் அட்டன் பண்ணிவிட்டு 1 வீக் முடியல அப்படின்னா ஈவினிங் அட்டன் பண்ணலாம். ஈவினிங் அட்டன் பண்ணிவிட்டு சப்போஸ் 1 வீக் முடியலன்னா மார்னிங் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்லாட்டு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னையோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 26,008க்கு கீழே தான் ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆன ப்ரைஸ் இமீடியட்டாக ஃபால் ஆகிட்டு டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய, அதாவது நம்ம எதிர்பார்த்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிஸ்கி ஜோனுக்குள்ளார என்டர் ஆகிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,881 இந்த ரேஞ்சை போயிட்டு டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் ஓவராலாகவே இன்னைக்கு ஃபுல்லாக நெகட்டிவ்ல இருந்து அந்த டிமாண்ட் ஜோன் 2லே ட்ராவல் ஆனதை பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் முடியும் போது 176 பாயிண்ட் நெகட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன பண்ணியிருக்கும்னா டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 26,008 பிரேக் பண்ணியிருக்கும். அப்படி பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,881 இந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக நம்ம சொன்னது நடந்திருக்கு. எனிவே இது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ 0.6 அண்ட் கால் ரேட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் மார்க்கெட் பி ரேஷியோ நோக்கி இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அண்ட் இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கால் ரேட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் புட் ரேட்டர்ஸ் வந்து லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல லீடாக எடுத்துக்கலாம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகிட்டு அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நெகட்டிவ் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதோட கண்டினியூஷன் அப்படிங்கிறது யூஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே நெகட்டிவ் சைடில் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு நெகட்டிவ் சைட் மார்க்கெட் அப்படிங்கிறது நாளைக்கு கன்க்ளூஷனாக எடுத்துட்டு ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன்லாம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே ரிஸ்கான ட்ரேட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேமில் மேலே போகிறதுக்கான வியூ கொடுத்துட்டு இருக்கு. சிலர் பையராக இருந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு டைம் ஃப்ரேமில் கீழே வரணும், அதாவது மேலே போயிடுச்சு கீழே வரணும், அந்த கரெக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் செல்லராக இருக்காங்க. அதான் நேற்று பாசிட்டிவாகவும் இன்னைக்கு செல்லராகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நிஃப்டியை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் போகிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். எனிவே இது இன்ட்ராடேல எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பையருக்கும் செல்லருக்கும், அதாவது சப்ளை ஜோனுக்கும் டிமாண்ட் ஜோனுக்கும் இடையில நிற்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,852 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் இமீடியட்டாகவே அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது, அதாவது டிமாண்ட் ஜோன் 2 25,816 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக கீழே விழும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 25,720 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் ஹெவியாக கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 25,555 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் கீழே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எனிவே மேலே போகிறதுக்கான வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,974 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் ஃபர்தரா மேலே போகும் அப்படிங்கிறதும், அது சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 26,100 வரைக்கும் போடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே போகும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 2க்கு மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேலே போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கான ஜோனாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும், அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுனால அதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்காக கீழே வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் டவுனில் இருந்தாங்க. அங்கிருந்து ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்தாங்க. அங்கிருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே தான் இருந்துச்சு. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகிறத பார்க்க முடிஞ்சது. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரகிளோட ரெக்கவரியும் கொடுத்தாங்க. பட் ஒரு சைட்வேஸில் இருந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடியும் போது நியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 57,977 இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு சின்னதாக ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் இது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 57,977 இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்னது மாதிரியே நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஃபர்தரா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னையோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ஓவராலாகவே கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும், புட் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு க்ளூவாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்குமோ அப்படிங்கிற டவுட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, எனிவே இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே எடுத்துக்க மாட்டோம். இதோட டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது சரியாக டிமாண்ட் ஜோன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதோட ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறத ஒரு 2 டேஸாகவே அப்டேட் பண்ணிட்டு வரோம். அப்போ பொசிஷனலி ஸ்ட்ராங் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பொசிஷனில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத கன்க்ளூடே பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுனால நிஃப்டி மேலே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கலாம். பட் ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஜோன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு நாளைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 இடத்துல, அதாவது சப்ளை ஜோனுக்கு மேலே இருக்கா அல்லது டிமாண்ட் ஜோனுக்கு கீழே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் இது டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணியிருக்கும். ஸோ அப்படின்னும் போது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 போய் ரீச் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்மேஷனாக கொடுக்கும். அண்ட் அங்கிருந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரலாம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பிரேக் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 58,945 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத புரிதலாக எடுத்துக்கலாம். சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் அது பொசிஷனல் அப்படிங்கிறதுனால பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 58,033 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அடுத்த டிமாண்ட் ஜோனாக இருக்கக்கூடிய 2ல் 57,787 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் வீக் ஆகும் அப்படிங்கிறதும், அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 3 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57,486 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அதாவது 57,486 இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 57,004 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு டவுன் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதும், அது 58,676 அண்ட் 945 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 அண்ட் டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகும். இருந்தாலுமே இதெல்லாம் ரிஸ்கான ஜோன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கீழே இறங்கும். அது 57,004 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இந்த வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். இதை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். இதில் அதிகமான ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நிறைய டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம்.